முக்கிய செய்திகள். திருத்தம் செய்யப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்க முடியாது என ரஷ்யா திட்டவட்டம். டிரம்பின் சமரச முயற்சிக்கு பின்னடைவு. இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியே அருணாச்சல பிரதேசம். உண்மை நிலையை மாற்ற முடியாது என சீனாவுக்கு மத்திய அரசு பதிலடி. எஸ்ஐஆர் மூலம் எல்லையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த முயற்சி. மத்திய அரசு மீது மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. 34 லட்சம் பேரின் வேலை வாய்ப்பை உறுதி செய்துள்ளது திராவிட மாடல் அரசு. கோவை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் பெருமிதம். அந்தமான் அருகே மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என கணிப்பு. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். உக்ரைன் போர் விவகாரத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நிராகரிக்கப் போவதாக ரஷ்யா அறிவித்திருப்பதால் அமெரிக்காவின் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கிரீமியா விவகாரத்தில் 2014ஆம் ஆண்டு தொடங்கிய சண்டை நேட்டோ விவகாரத்தில் 2022ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தமாக மாறியது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் உக்ரைன் போரால் இரு நாடுகளும் மிகப்பெரிய உயிரிழப்பையும் பொருளாதார இழப்பையும் சந்தித்து வருகின்றன. போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புதினுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து 28 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை டிரம்ப் அறிவித்தார். இந்த அமைதி ஒப்பந்தம் குறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அமெரிக்க குழுவும் உக்ரைன் குழுவும் கடந்த 23ஆம் தேதி ஆலோசனை நடத்தியது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக அமெரிக்கா அறிவித்த நிலையில் 28 அம்சங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்தது. இதையடுத்து சர்ச்சைக்குரிய 9 அம்சங்களை நீக்க முடிவு செய்த டிரம்ப், ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க ராணுவ செயலாளர் டான் ட்ரிஸ்கோல் தலைமையிலான குழுவை நியமித்தார். அந்த குழு அபுதாபியில் நேற்று ரஷ்ய குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், அமைதி ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சில நுட்பமான ஆனால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டியுள்ளதால் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தேவை என்று கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்பதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆனால் முக்கிய விவரங்கள் குறித்து பேச உள்ளதாக தெரிவித்துள்ள ஜெலன்ஸ்கி, இன்னும் சில நாட்களில் டிரம்பை சந்தித்து அது குறித்து ஆலோசனை நடத்தி இறுதி முடிவு எடுக்க உள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ரஷ்யா நிராகரிக்கும் என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அலாஸ்கா பேச்சுவார்த்தையின் போது டிரம்பிடம் புதின் தெரிவித்த 28 அம்ச ஒப்பந்தத்தை முழுமையாக நிறைவேற்றினால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற உண்மை நிலையை மாற்ற முடியாது என்று சீனாவுக்கு மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியாவின் ஒரு பகுதியாக உள்ள வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்திற்கு சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. இந்த மாநிலத்தைச் சேர்ந்த பெமா வாக்ஜாம் தாட்டாக் என்ற பெண் லண்டன் மாநகரில் வசித்து வருகிறார். அண்மையில் லண்டனில் இருந்து ஜப்பானுக்கு சென்ற அவரது விமானம் சீனாவின் ஷாங்காய் நகரில் ஓய்வுக்காக நிறுத்தப்பட்டது. அப்போது அவரது பாஸ்போர்ட்டை பறித்த சீன குடியேற்ற அதிகாரிகள் அருணாச்சல பிரதேசத்தில் பிறந்ததால் பாஸ்போர்ட் செல்லாது என்று கூறியுள்ளனர். 18 மணி நேரம் உணவு, குடிநீர் தராமல் தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக சமூக வலைதளத்தில் பெமா வாக்ஜாம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் இந்திய பெண்ணை துன்புறுத்தவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ள சீனா, சட்ட விதிகளின்படியே குடியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக கூறியது. இந்நிலையில் சீனாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்று கூறியுள்ளார். சீனா எவ்வளவுதான் மறுத்தாலும் இதனை மாற்ற முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை ஷாங்காய் விமான நிலையத்தில் சிறை வைத்த சீனாவின் செயல் சர்வதேச சட்ட திட்டங்களுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் எதிரானது என்று திரு ஜெய்ஸ்வால் கண்டனம் தெரிவித்துள்ளார். சீன அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு சென்ற போதும் இதுவரை அவர்களால் தங்கள் நடவடிக்கைக்கு சரியான விளக்கம் அளிக்க முடியவில்லை என்று அவர் கூறினார்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் எல்லைப் பகுதிகளில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த பாஜக முயற்சிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்ள 50,97,44,423 வாக்காளர்களில் இதுவரை 50,54,82,771 பேருக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 99% பேருக்கு படிவங்கள் வழங்கப்பட்டதில் 28 கோடி வாக்காளர்களின் விவரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் SIR நடவடிக்கைக்கு எதிராக மேற்கு வங்க மாநிலம் போங்கான் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட செல்வி மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் வசிக்கும் வங்கதேச மக்கள்தான் பிரச்சனை என்றால் பாஜக ஆளும் மாநிலங்களான மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். பாஜகவை கண்டு தான் பயப்படுவதில்லை என்றும் பாஜகவால் தம்மை அரசியல் ரீதியாக மோதி வெல்ல முடியாது என்றும் அவர் கூறினார். தாம் இருக்கும் வரை ஒரு வாக்காளரை கூட நீக்க அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய செல்வி மம்தா பானர்ஜி, 2024ஆம் ஆண்டு இதே வாக்காளர் பட்டியலை கொண்டுதானே திரு மோடி வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். அவசரமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்வது ஏன் என்று கேள்வி எழுப்பிய செல்வி மம்தா பானர்ஜி, 2 அல்லது 3 ஆண்டுகளாக இந்த பணியை மேற்கொண்டால் அதனை ஆதரிப்பதாக கூறினார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் எல்லை பகுதிகளில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த பாஜக முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக புகார் தெரிவித்த செல்வி மம்தா பானர்ஜி, தேர்தல் ஆணையம் பாரபட்சமற்ற அமைப்பு அல்ல என்றும் அது பாஜக ஆணையமாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். திமுக அரசால் இதுவரை நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர்கள் மாநாட்டின் விளைவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கும் மேல் வேலைவாய்ப்புகள் பெறுவதை உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 43,844 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,709 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிடும் வகையில் அவர் முன்னிலையில் 158 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது அங்கு கூடியிருந்த முதலீட்டாளர்களிடம் உரையாற்றிய திரு ஸ்டாலின், திராவிட மாடல் ஆட்சியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது என்று கூறினார். அறிவு தரத்திலும் உழைப்பதிலும் உலக நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதே தங்களின் லட்சியம் என்ற அவர், தொழில்துறையைச் சேர்ந்த யாரை சந்தித்தாலும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வாருங்கள் என்று கோரிக்கை வைப்பதை வழக்கமாக்கி கொண்டு விட்டதாக கூறினார். ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு தாமே நேரடியாக சென்று தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்த்ததாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இப்படி நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர்கள் மாநாட்டின் விளைவாக இதுவரை 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அரசியல் காரணங்களுக்காக தவறான புள்ளி விவரங்களை பரப்புவதாக திரு ஸ்டாலின் சாடினார். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு PF கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கும் ஒன்றிய அரசு திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு 29,64,000 பணியாளர்கள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்களை வெளியிட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இதைவிட தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு வேறு என்ன ஆதாரம் தேவை என்று வினவினார். கோவையில் உள்ளூர் முதலீட்டாளர்களின் பங்கு அதிகம் என்று தெரிவித்த திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் முதலீடு செய்கின்ற திட்டங்களுக்கு எந்தவித தாமதமும் ஏற்படாது, எந்தவித தலையீடுகளும் இருக்காது என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் முதலீடு செய்பவர்கள் தங்கள் நண்பர்களையும் இங்கு முதலீடு செய்ய பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
அந்தமான் அருகே மலாக்கா ஜலசந்தி பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சீர்காழியில் பெய்த தொடர் கனமழையால் உக்கடையார் நகர், எஸ்கேஆர் நகர் பகுதியில் 20 வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் அவசர தேவைக்கு கூட வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் அதிகம் மழை வந்து நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுதுன்னா என்னப்பா செய்யுது? வெறும் பாம்பு வர விஷ பூச்சிலாம் என்னதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பாம்பு, தேள், பூரா குறவரன்னு வந்துக்கிட்டே இருக்கு. கஷ்டமா இருக்குப்பா ரொம்ப. அதுலேயும் பாருங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்களாம் அப்படியே உள்ளாரே இருக்கிறாங்க. 2 நாளாச்சு பால் வாங்கினேன். இப்போ நாங்கள் தான் வெளில போயிட்டு பால் எல்லாம் வாங்கிட்டு வரேன். வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக பெய்த மழைநீர் வடியாமல் 5000 ஏக்கர் சம்பா, தாளடி பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளதால் பாதிப்புகளை உடனே பார்வையிட்டு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மானாமதுரையில் பூவந்தி கண்மாய் நிறைந்து மறுகால் பாயும் தண்ணீரில் துள்ளி குதிக்கும் மீன்களை இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்றும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகையில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகைக்கு 28ஆம் தேதியும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் 29ஆம் தேதியும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அந்தமானுக்கு கிழக்கே மலாக்கா ஜலசந்தியில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து பின்னர் சென்யார் புயலாக மாறக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. டெல்லி, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை சூழ்ந்து அச்சத்தை ஏற்படுத்திய எத்தியோப்பியா எரிமலை சாம்பல் நேற்றிரவு முற்றிலும் நீங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஹெய்லி குப்பி என்ற எரிமலை 10,000 ஆண்டு தூக்கத்திற்கு பின் வெடித்தது. அப்போது அதிக அழுத்தத்தில் வெளியான சாம்பல் மற்றும் கரும்புகை வளிமண்டலத்தில் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியது. மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று காரணமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவிய அந்த சாம்பல் மேகங்கள் செங்கடல், ஏமன், ஓமன் மற்றும் அரபிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து நேற்று முன்தினம் இரவு இந்தியாவை அடைந்தது. முதலில் குஜராத் மாநிலத்திற்குள் நுழைந்த சாம்பல் மேகங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி மாநிலங்களுக்கும் வேகமாக பரவியது. டெல்லியில் காற்று மாசு காரணமாக பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகியுள்ள மக்கள் எரிமலை சாம்பலால் அச்சத்தில் ஆழ்ந்தனர். எரிமலை சாம்பல் பரவல் காரணமாக டெல்லியிலிருந்து விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். मैं ग्रीस तो इंडिया आना सीगा ते मेरी स्टे सीगी बहरीन और उत्थे मेरी फ्लाइट हुई आ डिले 2 घंटे लेट हुई ਇਹਦੇ ਕਰਕੇ ਵੈਦਰ ਕਰਕੇ। ਉਹ ਕਹਿ ਰਹੇ ਵੀ ਇੱਥੇ ਦਿੱਲੀ ਦਾ ਵੈਦਰ ਨਹੀਂ ਸਹੀ ਸੀਗਾ ਤੇ ਮੌਸਮ ਧੁੰਦ ਕਰਕੇ ਲੈਂਡ ਨਹੀਂ ਕਰ ਸਕਦੇ ਸੀਗੇ, ਉਹਦੇ ਕਰਕੇ 2 ਘੰਟੇ ਲੇਟ ਹੋਈ ஃப்ளைட் ਸਾਡੀ. இந்நிலையில் நேற்றிரவு 10:30 மணியளவில் எரிமலை சாம்பல் முற்றிலுமாக இந்தியாவை விட்டு விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 14 கிலோமீட்டர் உயரத்துக்கு பரவிய எரிமலை சாம்பல் சீனா நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், எனினும் அதன் போக்கை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் வெங்காயத்தின் கொள்முதல் விலை கடுமையாக சரிந்ததால் அதிர்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் இறுதி சடங்கு செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு மன்சௌர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கிலோவிற்கு 25 முதல் 30 ரூபாய் வரை விலை போன வெங்காயம் இந்த ஆண்டு 1 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையானது. இதனால் சாகுபடி செலவையோ அல்லது கிடங்குகளுக்கு கொண்டு செல்வதையோ கூட விவசாயிகளால் மீட்டெடுக்க முடியவில்லை. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் தம்னார் கிராமத்தில் வெங்காயத்திற்கு இறுதி சடங்கை நடத்தினர். இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கான பாடையை கட்டி அதில் வெங்காயத்தை பரப்பி மயானத்திற்கு கொண்டு சென்று எரித்து நூதன முறையில் எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
வெங்காயம் மட்டுமின்றி சோயாபீன், பூண்டு ஆகியவற்றும் நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று மத்திய பிரதேச விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் இதுவரை 50% எஸ்ஐஆர் படிவங்கள் மட்டுமே பெறப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள 9 நாட்களில் பணிகளை எப்படி முடிக்க முடியும் என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. படிவங்களை நிரப்புவதில் பல்வேறு குழப்பங்கள் உள்ளதாக பொதுமக்கள் கூறி வருகின்றனர். அனைத்து படிவங்களையும் திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு டிசம்பர் 4ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் கால அவகாசம் நீட்டிக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 6,16,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 24ஆம் தேதி வரை பூர்த்தி செய்யப்பட்ட 50% படிவங்கள் பெறப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலக்கெடு முடிவடைய இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் மீதமுள்ள 50% பணிகளை எவ்வாறு முடிக்க முடியும் என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்னும் பலருக்கு படிவங்களே வழங்கப்படவில்லை என்பதால் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என விருதுநகர் மாவட்ட வாக்காளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 6 பேருக்கு இன்னும் வரல, எங்க 2 பேருக்கு வந்திருக்கு. இன்னும் 8 பேர் எங்க குடும்பத்துல இருக்கிற ஓட்டு இல்லைன்னு அறிவிச்சிருங்க. ஃபார்ம் வராம நான் 4ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி, இன்னும் எனக்கு 8 நாள்ல எப்படி நான் ஃபார்ம் வராம நான் ஃபுல்லப் பண்ணி கொடுக்க? என்ன மாதிரி எத்தனை மக்களுக்கு இது ஃபார்ம் வராம இருக்கு தெரியுமா? என் வார்டு காரியாவட்டில 6வது வார்டு, என் வார்டுலயே குறைஞ்சது 780 ஓட்டு இருக்கு. 750ல 480 பேத்துக்கு இன்னும் வரல. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக மழை பெய்து வருவதாக தெரிவித்துள்ள அரசியல் கட்சியினர் மேலும் கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எஸ்ஐஆர் படிவங்களை வழங்குவதிலும் திரும்ப பெறுவதிலும் சிக்கல் நீடிப்பதாக தெரிவித்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சரியாக பணியாற்றாத 29 மாவட்ட செயலாளர்களை எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி திரு பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார். எஸ்ஐஆர் பணிகள் முடிவடைய இன்னும் 9 நாட்களே உள்ளதால் மாவட்ட செயலாளர்கள் அதிமுக வாக்குகள் நீக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள் நீக்கப்பட்டுள்ளனரா என்பதை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 82 மாவட்ட செயலாளர்கள் காணொலியில் இணைந்த போதும் களத்தில் சரியாக பணியாற்றாத 29 பேருடன் மட்டுமே திரு பழனிசாமி பேசியுள்ளதாக தெரிகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் களப்பணியிலும் மக்கள் பிரச்சினைகளிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும், போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று திரு பழனிசாமி அவர்களை எச்சரித்துள்ளார். நகை திருட்டு வழக்கில் குறிப்பிட்ட காலத்துக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் 30% தொகையை இழப்பீடாக வழங்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சுஜா சங்கரி என்பவர் இது தொடர்பாக தாக்கல் செய்த மனுவில் கடந்த 2015ஆம் ஆண்டு தமது வீட்டை உடைத்து சுமார் 75 பவுண்ட் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்ட 9 லட்சம் மதிப்பிலான நகை, பணம், பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக SS காலனி போலீசில் புகார் அளித்து 9 வருடங்கள் ஆகியும் போலீசார் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டபோது நகை திருட்டு தொடர்பான குற்ற வழக்கை கண்டறிய முடியவில்லை என முடித்துவிட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக தமக்கு எந்தவொரு நோட்டீஸும் கொடுக்காமல் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கு விசாரணையை வேறு சிறப்பு விசாரணை அமைப்புக்கு மாற்றி கொள்ளையடிக்கப்பட்ட நகையை கண்டுபிடித்து தருமாறு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி திரு புகழேந்தி நகை திருட்டு புகார் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பல ஆண்டுகளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, மீட்க முடியவில்லை என வழக்குகளை போலீசார் முடித்து விடுவதை ஏற்க முடியாது என கூறினார். புகாரை போலீசார் பதிவு செய்த நாளிலிருந்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். திருடு போன நகையின் மொத்த மதிப்பில் 30% தொகையை புகார்தாரருக்கு இழப்பீடாக வழங்க உத்தரவிட்ட நீதிபதி நகை திருட்டு வழக்குகளில் நிலவரம் குறித்து 3 மாதங்களுக்கு ஒருமுறையாவது ADSP தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தவும் அறிவுறுத்தினார். இந்தியா மற்றும் இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறும் 10வது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரில் 20 நாடுகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் 5 நாடுகள் வீதம் 4 பிரிவாக அணிகள் பிரிக்கப்பட்டுள்ளன.
லீக் சுற்றுகள் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். இந்த சுற்றில் ஆடும் 8 நாடுகளும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்குள் நுழையும். நடப்பு சாம்பியன் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே பிரிவில் இடம் பிடித்துள்ளன. இந்தியா இடம் பிடித்துள்ள ஏ பிரிவில் நெதர்லாந்து, நமீபியா, அமெரிக்கா ஆகிய அணிகளும், இங்கிலாந்து சி பிரிவிலும் தென்னாப்பிரிக்கா டி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் அகமதாபாத், கொல்கத்தா, மும்பை, சென்னை, டெல்லி ஆகிய நகரங்களிலும், இலங்கையில் கொழும்பு மற்றும் கண்டியிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் 6 லீக் போட்டிகள் நடக்க உள்ளன. பிப்ரவரி 7ஆம் தேதி மும்பையில் நடைபெறும் தனது தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. அதைத் தொடர்ந்து நமீபியாவுடன் 12ஆம் தேதி டெல்லியிலும், கடைசி லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்துடன் 18ஆம் தேதி அகமதாபாத்திலும் மோதுகிறது. இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பிப்ரவரி 15ஆம் தேதி கொழும்பில் பல பரீட்சை நடத்த உள்ளன. இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்தில் கொழும்புவில் அந்த போட்டிகள் நடைபெறும். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைன் போர் விவகாரத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை நிராகரிக்கப் போவதாக ரஷ்யா அறிவித்துள்ளதால் அமெரிக்காவின் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற உண்மை நிலையை மாற்ற முடியாது என்று சீனாவுக்கு மத்திய அரசு பதிலடி கொடுத்துள்ளது. திமுக அரசு நடத்திய 17 முதலீட்டாளர்கள் மாநாட்டின் விளைவாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல் வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செய்திருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.